Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. நான் சொன்னதை எல்லோரும் நம்பினார்கள். நான் சொல்றதை எல்லாருமே நம்பிட்டாங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Everyone believed what I said. Everyone believed na எல்லாரும் நம்பிட்டாங்கன்னு அர்த்தம். What I said na நான் சொன்னதேன்னு அர்த்தம். So everyone believed what I said. நான் சொன்னதை எல்லாரும் நம்பிட்டாங்க. Next sentence is அவள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம். அவ எப்போ வேணாலும் இங்க வரலாம்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? She can come here anytime. She can come here anytime. Next sentence is பொதுவாக அவர் யாரிடமும் பேச மாட்டார். அவர் யூசுவலா யார்ட்டையும் பேச மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Usually he does not talk to anyone. இவர் யார்ட்டையும் யூசுவலா பேச மாட்டாருன்னு அர்த்தம். Usually he does not talk to anyone. Next sentence is எல்லோர் முன்னிலையிலும் நன்றாக நடிக்கிறார். எல்லார் முன்னாடியும் இவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? He acts well in front of everyone. எல்லார் முன்னாடியும் இவர் நடிக்கிறாருன்னு அர்த்தம். ஆக்ட் பண்றாருன்னு அர்த்தம். He acts well in front of everyone. Next sentence is என்னால் நாளை வர முடியாது. என்னால நாளைக்கு வர முடியாதுன்றதை எப்படி சொல்லலாம்? I can't come tomorrow. நாளைக்கு என்னால வர முடியாதுன்னு அர்த்தம். I can't come tomorrow. Next sentence is மற்றவர்கள் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. மற்றவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I don't care what others say. I don't care what others say. Next sentence is இதை தான் நான் தேடிக் கொண்டிருந்தேன். இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? This is what I was looking for. அப்படின்னா இதை தான் நான் தேடிட்டு இருந்தேன்னு அர்த்தம். This is what I was looking for. Next sentence is எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நான் உங்களிடம் கேட்கிறேன். எனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? If I need anything, I will ask you. If I need anything னா எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். I will ask you னா உங்ககிட்ட கேட்கிறேன்னு அர்த்தம். Next sentence is சீக்கிரம் ஏதாவது செய். சீக்கிரமா ஏதாவது செய்யின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Do something quickly. சீக்கிரமா ஏதாவது செய். Do something quickly. Next sentence is இது எனக்கு வேண்டாம் என்று நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். இது எனக்கு தேவையில்லைன்ட்டு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I already said I don't want this. I already said னா நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். I don't want this. இது தேவையில்லைன்ட்டு நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன்னு அர்த்தம். Next sentence is எனக்காக எதுவும் செய்யாத. எனக்காக நீ எதுவும் செய்யாதன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Don't do anything for me. எனக்காக நீ எதுவும் செய்யாதன்னு அர்த்தம். Next sentence is வாகனம் ஓட்டும் போது பேச வேண்டாம். ஸோ டிரைவ் பண்ணும்போது பேசாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Don't talk while driving. டிரைவ் பண்ணக்குள்ள பேசாதீங்கன்னு அர்த்தம். Don't talk while driving. Next sentence is இதை தான் நான் எதிர்பார்த்தேன். இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? This is what I expected. இதை தான் நான் எதிர்பார்த்தேன்னு அர்த்தம். This is what I expected. Next sentence is உனக்கு என்னை தெரியுமா? என்னை நீங்க பார்த்திருக்கீங்களா? என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? Do you know me? உனக்கு என்ன தெரியுமான்னு அர்த்தம். Do you know me? So my dear friends, இந்த வீடியோல பார்த்த எல்லா சென்டென்சஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களாலேயும் இங்கிலீஷை ஃப்ளூயண்டா பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.